கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் சத்தியத்திலே இந்த நாளின் செய்தியானது சொந்தம் ஒரு கந்தல் ஆகும். மத்தேயு 10:36 வாக்கியம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தேவனுடைய பிரமாணமானது வெறுமையாக்கப்பட்டுவிடும் பொழுது பூமியிலே வாழ்கின்ற அனைவரும் பரிசித்து பார்க்கப்படக்கூடிய ஒரு கொடிய இடர்களால் சமையானது சலிக்கப்படும் பொழுது உண்மையாளாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் இவரை யூகித்து பட்டிருக்கிறவர்களே பெரும்பாலான விகிதப்படி மக்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அநேக துரோகிகளாக மாறிவார்கள். பரிசுத்த பொறுப்புகளை மறுதலிப்பார்கள். தம்மை உபத்திரப்படுத்துவதில் அவர்கள்தான் மிகவும் கொடுமையுள்ளம் என்று தம்மை நிரூபிப்பார்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 20:30, சிலர் எழும்பி சீடர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாழ்வார்களை போதிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களில் சிலர் எழும்பி அப்படியேப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சோதனை வேலையின் போது மலுர விழுந்து போனவர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொய் சாட்சி கூறுவார்கள். சகோதரை காட்டிக் கொடுப்பார்கள். தங்கள் சகோதரர்கள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டுகிறார்கள் என்று அவர்கள் அந்த பாதையிலே ஓனாகளை அனுப்பி வைப்பார்கள். இதை குறித்து கிறிஸ்து ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். நண்பர்களும் உறவினர்களும் இயற்கைக்கு மாறாக கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றுவார்கள். ஆச்சரியப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தை தவிர அனைத்து கரங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் கண்டுகொள்வோம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்ட வசதி படைத்தவர்கள், பண வசதி படைத்தவர்கள் எல்லோரும் நண்பர்கள் துரோகிகளாகி நம்மை காட்டி கொடுப்பார்கள். சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு நாம் நமது விசுவாசத்தை விடுவோம் என்று நம்பியவர்களால் நம்மை எதிர்த்து கடினமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதற்காக தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு செயல்படுவது தேவனுக்கு செயல்படும் சேவை என்று எண்ணுவார்கள். ஆனால் ஆபத்துக்கள் இருளாவியலுக்கு மத்தியிலும் இயேசுடைய கரத்தை உறுதியாக நம்பி ஒப்படைக்க வேண்டும். கிறிஸ்துவின் பின்னணியாளர்கள் ஏராளமான பேச்சுக்களுக்கு எதிராக போடுவதை எதிர்பார்க்க வேண்டும். அவர்கள் வையப்படுவார்கள். அவரது வார்த்தைகளும் விசுவாசமும் தவறாக எடுத்து கூறப்படும். இந்த இரத்த சாட்சியாக மறிப்பதை விட மக்களின் நிந்தைகளையும் புறப்பணிகளையும் தாங்கிக் கொள்வது மிக கடினமாக இருக்கும். பிரபலமில்லாத இந்த சத்தியத்தை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறனால் அவர்களுக்கு மத்தியிலே பெற்றோர்கள் கடுமையானவர்கள் போல மாறுவார்கள். மனசாட்சிப்படி தேவனை சேவிக்கிறவர்கள் கலங்கசைகளாக குற்றச்சாட்டப்படுவார்கள். நிகழ்கால சத்தியத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பெரியோர்களோ அல்லது மற்ற உறவினர்களோ பெயரிலோ எழுதப்பட்ட இந்த சொத்துக்கள், இந்த உயிர்கள் வேறு மனிதர்களின் கரங்களில் கொடுக்கப்படும். அனாதை பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் நியாயப்படி கொடுக்கப்பட வேண்டிய பொருட்கள் அவைகளின் பாதுகாவலர்களாய் திருடப்படும். எனவே தீமையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்பவர்கள் மனசாட்சியை கட்டுப்படுவதற்கு ஏற்றப்பட்ட அந்த சட்டங்களுக்கு இரையாவார்கள். மனிதன் தங்களுக்கு உரிமையில்லாத சொத்துக்களை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்வார்கள். கிறிஸ்தியசுக்கள் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிறவர்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்று அப்போஸ்தலர்களே இந்த வார்த்தைகளை வெகு சீக்கிரத்தினால் இது மெய்யாக்கப்படும். அதை நாம் அறிந்து கொள்வோம். அது வெகு சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? சொந்தம் என சொல்லக்கூடிய இவையெல்லாம் கந்தலாக மாறும். யோசுவாவை வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த மேன்மைப்படுத்த அந்த தேவன் உங்களை என்னையும் அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். இதனாலே செய்தியை கேட்ட உங்களையும், இதனாலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.